வைகை அணையில் இருந்து ஏற்கனவே 1300 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக 2500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தேனி மாவட்டம் ஆங்கியப்பட்டி அருகிலுள்ள வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசன பகுதிக்கான ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்ற அரசு 3ஆம் கட்டமாக தண்ணீர் வைகை அணையிலிருந்து தற்போது திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் கண்டி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரை நீர்வளத்துறையினர் மதகு வழியாக பெரிய 7 மதகு வழியாக தண்ணீரை திறந்து வைத்தனர். இந்த தண்ணீர் வாய்க்கால் வழியாக செல்வதால் அப்பகுதியில் இருக்க விவசாயிகள், பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கக்கூடாது என நீர்வளத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி சிவா, உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.